அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்று பார்த்திங்கன்னா குபேர பஞ்சமி, தேய்பிறை குபேர பஞ்சமி. 12 மிளகு இருந்தால் மட்டும் போதுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோடி கடனாக இருந்தாலும் அது ₹1 கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இது பெற்றுத்தரும். கட்டுக்கடங்காத பணவரவும் ஏற்படும். அதிகப்படியாக நம்மளை தேடி பணம் வந்தாதான் நமக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு பணவரவில் அதிரடி மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை என்று வந்திருக்கிறது. கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இன்று பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 1:10க்கு ஆரம்பிக்குது. அதே போல் முடிவடைகிறது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் 3:10 பஞ்சமி திதி முடிவடைகிறது. அதனால் இன்றைக்கு முழுவதும் பஞ்சமி இருக்குது, நாளைக்கும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் பூஜை பண்ண முடிஞ்சாலும் சரி, பூஜை பண்ண முடியாவிட்டாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்தும் பண்ணலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாமல் இருந்தீங்கன்னா, அதாவது வெளியில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல கூட நீங்கள் உட்காந்து செய்யலாம். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கும்போது நம்ம செய்யணும். மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்ருந்தா குளிச்சுட்டு கூட இதை செய்யலாம். அதே போல் இது செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை நேரத்தில் 6லேருந்து இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இன்றைய தினத்தை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 மிளகு தேவைப்படும். பூஜை ரூமில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் வராகி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களால் என்ன இன்றைய தினத்தில் பண்ண முடியுதோ, நேத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன பூக்கள் சாற்றணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நேத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் தான் இன்று உங்களுடைய கோடி கடனாக இருந்தாலும் ₹1 கடன் இல்லாத வாழ்க்கை இது பெற்றுத்தரதுக்கு 12 மிளகு எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற மிளகையை நீங்கள் எடுத்துக்கலாம். பூஜை ரூமில் வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது மேட்டு, பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அதுக்கு மேலே உக்காந்துட்டு 12 மிளகு உங்களுடைய கையில் வச்சுருக்கீங்க. வராகி அம்மனிடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடன் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு என்னுடைய இந்த ஒரு கடனை நீங்கள் அடைத்து கொடுக்க வேண்டி நான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறேங்கம்மா, இந்த கடனை எனக்கு அடைச்சி கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன், என்னுடைய கடனை முழுவதும் அடைத்து கொடுங்க, பண வரவையும் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு மனசில் ஒரு சங்கல்பம் சொல்லிவிட்டு முதல்ல ஒரு மிளகு உங்கள் கையில் வலது கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ருண நாசின்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிளகை வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சுடுங்க. இன்னொரு மிளகை எடுங்க. ஓம் ருண நாசின்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிளகையும் வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சுடுங்க. இன்னொரு மிளகை எடுத்து ஓம் ருண நாசின்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிளகையும் நீங்கள் வராகி அம்மாவுடைய பாதத்தில் ஏதாவது ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணத்தை அம்மாவோட பாதத்துக்கிட்ட வச்சு இல்லைன்னா ஒரு வெத்தலை வச்சு கூட அதுக்கு மேலே இந்த மிளகை ஒவ்வொன்றா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒவ்வொரு மிளகா வைங்க. இதே போல் 12 மிளகையும் கையில் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சுடுங்க. இப்படி வச்சு முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா தூபதீப ஆராதனை காமிக்கலாம். காமிக்க முடியலன்னா வராகி அன்னையிடம் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, வராகி அன்னையிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கடன் முழுவதும் அடையணும், எனக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு பூஜை ரூமில் உங்களால் போக முடியல, வெளியில் இருக்கீங்கனாலும் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் சுத்தமாக இருந்தீங்கன்னா அமைதியான பிளேஸில் இந்த 12 மிளகை நான் சொன்ன முறையில் ஃபோட்டோஸ் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பரோ இல்லைன்னா ஒரு கிண்ணமோ வச்சு இந்த வராகி எண்ணெயை உங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த 12 மிளகை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கிண்ணத்தில் வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்க இல்லையா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 12 மிளகையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து அந்த மிளகை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த மிளகை எடுத்துகிட்டு போய் அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரமோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன கற்பூரம் இருக்கோ அதை வச்சு எரித்து
அந்த சாம்பலை கால்படாத இடமா போட்டுடுங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செய்யலாம். சப்போஸ் இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலையும் 3 மணி வரைக்குமே பஞ்சமி இருக்குது. இரவு தக்கர பஞ்சமியை தான் நம்ம எடுத்துப்போம். அப்படின்னு பார்த்தா நாளை முழுவதும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கடனும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. அதாவது வளர்பிறை பஞ்சமி என்று வராகி அன்னையை நம்ம வழிபடும் போது நல்ல குடும்பத்தில் செல்வ வளம், நல்ல பணவரவு ஏற்படும். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் குறையணும், கடன்கள் தீரணும், எதிரிகள் தொல்லை நீங்கணும், செய்வினை பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அன்னையை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் தேய்ந்து போகும் அப்படின்றத நம்பிக்கை. அதனால் இந்த தேய்பிறை பஞ்சமி என்று இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.